காபத்துல்லா கட்டப்பட்ட வரலாறு. காபா சுமார் 6 தடவை கட்டப்பட்டிருக்கு. முதல் முறையாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் அவனது வானவர்களின் கரத்தால் காபத்துல்லாவை கட்ட வச்சிருக்கான். ரெண்டாவதாக ஹல்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கட்டியிருக்காங்க. மூன்றாவதாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் காபத்துல்லாவை கட்டியிருக்காங்க. நான்காவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இளமை பருவத்தில் மக்கா காஃபிர்கள் இதை கட்டியிருக்காங்க. இந்த நிகழ்வின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் முபாரக்கான கரத்தால் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை எடுத்து அந்த காபாவில் பதிச்சிருந்திருக்காங்க. ஐந்தாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திற்கு பின்னாடி ஹல்ரத் அப்துல்லா இப்னு சுஃபைர் ரலியல்லாஹு அவங்க கட்டியிருக்காங்க. ஆறாவதாக அவங்களுக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவங்க கட்டியிருக்காங்க. அதற்கு பின்னாடி வாழ்ந்து வந்த புகஹாக்கள் இனி எந்த ஆட்சியாளரும் இந்த காபத்துல்லாவுடைய அமைப்பை மாற்றக்கூடாது அப்படின்னு பத்துவம் வாங்கிட்டாங்களாம். அன்றிலிருந்து இன்று வரை அதே அமைப்போடு இந்த காபத்துல்லா பாதுகாக்கப்பட்டு வருகிறது.